வேறு எந்த விதமான கட்சி பணிகளுமே நடக்கலை. என்ன தொடர்ந்து கட்சியில் இருக்க தொண்டர்களை அரசியல் படுத்துவது, தேர்தல் பணினா எப்படி செய்யணுங்கிறது, மக்களுக்கு பிரச்சனைக்கு எப்படி போராட்டம் வந்து ஒரு சோரட்டி கொடுக்குறாங்க, இப்போ துண்டு பிரசுரம் கொடுக்குறாங்க, காவல்துறை கொடுக்காத போனோன்னு எனக்கு கலைஞ்சு போயிடுறாங்க. இதான் ஒரு கட்சியா? சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். விஜய் என்கிற ஒரு நடிகரை பார்ப்பதற்கு யார் வேணாலும் விருப்பப்படுவாங்க. அப்போ பார்த்ததுக்கு பிறகு அது அந்த இது சரியா போயிடும். சரி தான் நடிகர் விஜய் பார்த்துட்டோம் அப்படின்ட்டு அந்த மாசை கிரியேட் பண்றதுக்காகவே என்ன டிமாண்ட் பண்றாங்க. அதுதான் என்னன்னா, நீங்க 12 மணிக்கு எழுதி கொடுத்தாலும் அவர் எத்தனை மணிக்கு வருவார்? சாயந்தரம் 4 மணிக்கு வருவார். 6 மணிக்கு மேலே இருக்க மாட்டார். அந்த 20 நிமிஷம் தான் ஸ்பீச்சு, அதுக்கு மேலே அவரும் கிளம்பிட்டார். அந்த 20 நிமிஷம் ஸ்பீச்சுக்கு காலையில 8 மணிலேருந்தே போய் ஜனங்க காத்துட்டு. ஆனா அவரு திமுகவை எதிர்த்து தானே கடுமையான பிரச்சாரங்களை ஒண்ணு. ஆமா, அந்த டிவியை உடைச்சதெல்லாம் இருக்குல்ல, டார்ச்ல வீசி உடைச்சது இருக்குல்ல, அது யாருக்கு எதிரா? திமுகக்கு எதிராக தான். அப்ப அப்படி கடுமையான விமர்சனங்களை வச்சு கடைசியில திமுக வெற்றி பெற வச்சார். அந்த வேலையை தான் இப்பயும் செய்யறாரு. இந்த வேலையை தான் விஜயும் செய்ய போகிறார். ஜீரோல இருந்து எடுத்தோடனே நான் அதாவது ஒரு கட்சியில ஒரு மாவட்ட கவுன்சிலர், ஒன்றிய கவுன்சிலர்லாம் ஆக மாட்டேங்க, சேர்மேன் ஆக மாட்டேங்க. ஆனா ஸ்ட்ரைட்டா முதலமைச்சர் சீட்டு எங்களுக்குன்னா என்ன? இப்படி ஒன்று நடந்தது இல்லை. நடக்கிற மாதிரி ஒரு மித்தை உருவாக்கி கமலஹாசனை போலவே அண்ணன் திமுக மீண்டும் ஆட்சி கட்டில் அமர்த்திட்டு திருப்பி அதே திமுகவோட ஐக்கியமாயிட்டு போயிடுவாங்க. விஜயகாந்தை விட நாங்க அதிகமான ஒரு செல்வாக்கு நிரூபிப்போம் அப்படின்னு சொல்றாங்களே. நீங்க சொல்றது வேற, கதை யதார்த்தத்தில் நடக்கிறது வேற. ஏன்னா நீங்க ப்ரூவ் பண்ணாத வரைக்கும் நாங்க எங்களுக்கு அவ்வளோ இருக்கு இவ்வளோ இருக்குன்னு சொல்லுவீங்க. ஆனால் ஓட்டு நீங்க ஆஃப்டர் மேக் அப்புறம் என்ன நடக்குது பாருங்க. செங்கோட்டையன் அவர்கள் பேசும்போது திமுகவை எதிர்ப்பதற்கு துணிச்சல் உள்ள சக்தி உள்ள ஒரே கட்சினா அது தாவேகா தான் அப்படின்னு சொல்றாரு. அது செங்கோட்டையனுக்கு பாவம் வயசான காலத்தில் புத்தி பேதலிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா களத்தில் இருக்கின்ற கட்சியாக அதிமுக தொடர்ந்து இருக்கு. இப்போ அதிமுக ஆட்சிக்கு வரவிடாம செய்யணுங்கிறது தான் சசிகலா அவரோட நோக்கமா இருந்தா, இன்னும் இன்டைரக்டா யாரை வெற்றி பெற வைக்க போறீங்க? திமுக வெற்றி பெற வைக்க. அப்ப திமுக வெற்றி பெற வைக்க போறதுக்கு தான் சசிகலா அவர்கள் வேலை செய்ய போறாரா? ஆனா ஓபிஎஸும் சசிகலாவும் பலமுறை கேட்டு பார்த்துட்டாங்க. எடப்பாடியார் அதை ஏத்துக்க தயாரா இல்லைங்க. எடப்பாடியார் ஏத்துக்கலாம், காலம் மெல்ல மெல்ல டிடி தினகரன் உள்ள வந்தார்ல, அது போல ஒரு தனி கட்சி இல்ல தனி கட்சின்னு வந்துட்டாரு. தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் அரசியல் விமர்சகர் திரு ராஜா ஸ்டாலின் அவர்களோடு உரையாட இருக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம். தமிழக அரசியல் பல்வேறு பரபரப்புகள் தினமும் உண்டாகிய வண்ணம் இருக்குது. திமுக அணியில பல்வேறு கட்சிகள் சேர்ந்து வண்ணமே இருக்கிறாங்க. மதுரையில மக்கள் நீதி மையம் இன்றைக்கு நடத்தக்கூடிய மரபம் அப்படிங்கிற ஒரு கூட்டத்துல திமுகவுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவருமே கலந்துக்க இருக்காங்க. முதல்வர் கலந்துக்கிறாங்க, திருமாவளவன், முக்கியமான தலைவர்கள் அனைவருமே கலந்துக்கிறாங்க. மக்கள் நீதி மையம் இந்த தேர்தலில் எந்த அளவுக்கான ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? மக்கள் நீதி மையம் தொடர்ந்து திமுக ரோல் தான் போன தேர்தலையும் பிளே பண்ணாங்க. என்ன 21 அவர்கள் வாங்கிய அந்த 12 லட்சம் வாக்கு இருக்கு இல்லையா, ஒரு ஏறத்தாழ ஒரு 2.25% வாங்கினாங்க. அந்த பர்சன்டேஜ் திமுக ஆட்சி வருவதே அது உதவுச்சு. எப்படி உதவுச்சுன்னா, அதிமுக பார்த்தீங்கன்னா ஓவரால் அந்த அணி 20 லட்சம் ஓட்டு வித்தியாசம் இருக்கு திமுக அணிக்கும் அதிமுக அணிக்கும். ஆனால் இன்னும் நெருக்கத்தில் பார்த்தா இப்போ 2 லட்சம் வாக்கு. ஏன்னா அதிமுக அடிக்கடி சொல்றது என்ன, 2 லட்சம் வாக்குல தோல்வி விட்டுறோம், 2 லட்சம் வாக்குல தோல்வி விட்டுருவாங்க. அப்போ அந்த 2 லட்சம் வாக்குங்கிறது என்னன்னா, இப்போ டீடரில் பார்த்தீங்கன்னா வெறும் 200 ஓட்டு, விருத்தாசலத்தில் பார்த்தீங்கன்னா 800 ஓட்டு, உளுந்தூர்பேட்டில் 3500 ஓட்டு. இப்படி பார்த்தீங்கன்னா 2000 5000க்குள்ள அதிமுக தவறவிட்ட தொகுதிகள்ங்கிறது ஏறத்தாழ ஒரு 60 தொகுதிகள். அப்போ அந்த 60 தொகுதிகள் கிடைச்சிருந்தா அதிமுக என்னவா இருக்கும்? இப்போ 66 + 60ங்கும் போது ஏறத்தாழ 120க்கு மேலே போய் ஆளுங்கட்சி அதிமுக மாறி இருக்கும். அப்போ கமலஹாசன் வாங்கிய அந்த 12 லட்சம் ஓட்டு என்பது திமுகவை ஆளுங்கட்சி ஆக்கியது. அந்த விஷயம் செஞ்சதுக்கு நன்றி கடனாகத்தான் அவருக்கு என்ன பண்ணாங்க, கூட்டணியில் போய் சேர்த்துக்கிட்டு மக்கள் நீதி மையத்துக்கு கமலஹாசனுக்கு எம்பி பதவி, மாநிலங்களவை எம்பியா திமுக. அவரு திமுகவை எதிர்த்து தானே கடுமையான பிரச்சாரங்களை ஒண்ணு. ஆமா, அந்த டிவியை உடைச்சதெல்லாம் இருக்குல்ல, டார்ச்ல வீசி உடைச்சது இருக்குல்ல, அது யாருக்கு எதிரா? திமுகக்கு எதிராக தான். அப்ப அப்படி கடுமையான விமர்சனங்களை வச்சு கடைசியில திமுக வெற்றி பெற வச்சார். அந்த வேலையை தான் இப்பயும் செய்யறாரு.
இந்த வேலையை தான் விஜயும் செய்ய போகிறார். திமுக கடுமையாக எதிர்ப்பது, அந்த எதிர்ப்பதன் மூலம் ஆளுங்கட்சிக்கு எதிரான எதிர்ப்பு அலை அந்த ஓட்டுக்களை அதிமுக அணிக்கு செல்ல விடாம தடுத்து அதை விஜய் வாங்கிக் கொள்வதன் அடிப்படையில் அதிமுகவை அந்தந்த தொகுதியில் பின்னடைய வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு திட்டமிடல் தான். விஜயும் களமிறங்கியிருக்கார். அவருக்கும் தேர்தலுக்கு பிறகு திமுகவால் மிகப்பெரிய அளவுக்கு சன்மானமாக என்ன வேணாலும், இப்ப கமலஹாசன் எப்படி மாநில எம்பியா திமுக ஒரு சன்மானமாக கொடுத்துச்சோ அதுபோல அவரையும் நாளைக்கு எதிர்காலத்து அரசியல்ல அவருக்குமே ஒரு மாநில எம்பி காத்திருக்கலாம், திமுக தரலாம், இப்படி விஷயம் நடக்கும். ஆனா செங்கோட்டையன் அவர்கள் பேசும்போது திமுகவை எதிர்ப்பதற்கு துணிச்சல் உள்ள சக்தி உள்ள ஒரே கட்சினா அது தாவேகா தான் அப்படின்னு சொல்றாரு. அதாவது செங்கோட்டையனுக்கு பாவம் வயசான காலத்தில் புத்தி பேதலிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா களத்தில் இருக்கின்ற கட்சியாக அதிமுக தொடர்ந்து இருக்கு, தொடர்ந்து பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லைங்க, எஸ்ஐஆர்ல எவ்வளோ பேர் போட்டிருக்காங்க, ஏறத்தாழ 66,000 பேரை வந்து எஸ்ஐஆர் வேலைக்கு, பிஎல்ஓ வேலைக்கு, அதாவது எலெக்ஷன்ல பூத் கமிட்டி வேலைக்கு போட்டிருக்காங்க. இந்த இடத்த விஜய் எவ்வளோ போட்டிருக்காங்க, விஜய் கட்சி எவ்வளோ? ஆக இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். அடுத்தது 66 எம்எல்ஏ சிட்டிங்ல இருக்கிறாங்க. இருக்கிற கட்சியை வந்து நாங்கள் இல்லாத மாதிரி நாங்கள் தான் போட்டிங்கன்னா அது சும்மா கட்சி தொண்டர்களை திருப்திப்படுத்துவதற்கு என்ன வேணாலும் பேசலாம். ஏன்னா நீங்க முதல்வர்னு சொன்னாதான் மக்கள் வந்து குறைந்தபட்சம் உங்களுக்கு ஒரு ஆதரவா இருப்பாங்க. ஏன்னா மக்கள் மனநிலை எப்படின்னா வெற்றி பெறுவதற்கு தான் ஓட்டு அப்படிம்பாங்க பாருங்க. நீங்க தோல்வி அடைஞ்சவங்களுக்கு உங்க தோக்கிறவங்க ஓட்டு போட்டு வீணாக்காதப்பா அப்படின்னு ஒரு சொல்லாடல் இருக்கு பாருங்க. அந்த சொல்லாடல் எதுன்னா ஜெயிக்கிறவங்க ஒரு மித்தை உருவாக்கணும். அப்ப இந்த மித்தில திமுக தான் ஆளுங்கட்சி, அதனால அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால திமுக நாங்க 2வது அப்படிங்கிறதுங்க. ஆனால் களத்துல அந்த அந்த நிலவரம் என்னன்னு தெரியும். மே மாசத்துக்கு பிறகு செங்கோட்டையனே அரசியல காணாம போயிடுவார். ஆனா அவங்க தொடர்ந்து சொல்றாங்களே, வீட்டுக்கு வீடு விஜய், ஒவ்வொரு வீட்லயும் குறைஞ்சது 2 ஓட்டு எங்களுக்கு இருக்கு, கருத்து கணிப்புல 40%, 50% அப்படி நிர்மல்குமார் சொல்றாரு, அருண்ராஜ் சொல்றாங்க. அப்படி அவங்க எல்லாமே அப்படித்தானே சொல்றாங்க. அதாவதுங்க அதுல விஜய் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாரு, பிரச்சாரம் பண்ண மாட்டாரு. எங்க ஏதோ ஒரு பேருக்கு ஒரு கணக்கு காட்டுவதற்கு ஏதோ ஒன்று பண்ணுவார். ஏறத்தாழ 2 ஆண்டுகளுக்கு மேல ஆச்சு கட்சி தொடங்கி. 2 ஆண்டுல எத்தனை போராட்டங்கள் பண்ணுறாங்க. அடையாளத்துக்கு 1-2 பண்ணது இந்த பரவனூர் விமான நிலையம் அமைப்பதற்கு நேரில் போயிட்டு வந்தது, இது போன்ற விஷயங்கள் தானே ஒழிய மற்றபடி வந்து வேறு எந்த விதமான கட்சி பணிகளுமே நடக்கல. என்ன தொடர்ந்து கட்சியில் இருக்க தொண்டர்களை அரசியல் படுத்துவது, தேர்தல் படினா எப்படி செய்யணுங்கிறது, மக்களுக்கு பிரச்சனைக்கு எப்படி போராட்டம் வந்து ஒரு சோரட்டி கொடுக்குறாங்க, இப்போ துண்டு பிரசுரம் கொடுக்குறாங்க, காவல்துறை கொடுக்காத போனோன்னு எனக்கு கலைஞ்சு போயிடுறாங்க. இதான் ஒரு கட்சியா? ஏங்க இது ஜனநாயகபூர்வமாக நாங்கள் கொடுக்குறோம், இதில் இந்த துண்டர்கள் ஏதாவது அரசுக்கு எதிராக இருந்தால் நீங்கள் சுட்டி காட்டுங்க, வழக்கு பதிவு பண்ணுங்க, நான் வழக்கு எதிர்கொள்கிறேன் இப்படிங்கிறதான முறை. அப்படி இல்லாமல் ஒரு பிரச்சாரம், ஒரு துண்டு பிரசுரம் கூட டீனரில் கொடுத்தாங்க, அது இப்போ காவல்துறை போனோடனே கலைஞ்சு போயிட்டாங்க. என்ன சொல்றாங்க, யாருக்குமே கொடுக்காத நெருக்கடி எங்களுக்கு தர்றாங்க, மத்தியான வெயில்ல 12 மணிக்கு எங்களுக்கு கூட்டம் நடத்துறதுக்கு அனுமதி தர்றாங்க, அதனாலதான் இந்த மரணங்கள்லாம் நடக்குது, இப்படி பல்வேறு காரணங்களை சொல்றாங்களே. அவங்க கட்சிக்காரங்களே 6 மணிக்கு மேல தலைவன் சும்மா இருக்க மாட்டான்னு சொல்றாங்க. அதெல்லாம் வந்து நம்ம அவங்க தான் சாயந்தரம் நேரமா மதிய நேரமா இப்படி பார்த்தே கூட்டத்துக்கு அனுமதி கேட்கறாங்க. அவங்க அனுமதி கடிதத்தில் அவங்க என்ன எழுதி கொடுக்குறாங்க? அவங்க கூட்டம் வந்து நாங்கள் சாயந்தரம் 5 மணிக்கு நடத்துறோம்னு எழுதி கொடுக்குறாங்களா? அவங்க கேட்குற டைம் ஒட்டி தான் அவர்களுக்கு கொடுக்குறாங்க. என்ன அதுவும் அவர்கள் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அந்த விடுமுறை நாளாக கொடுத்தாங்க. கரூர் சம்பவம் நடந்ததுக்கு பிறகு இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் வேலை நாட்களில் செய்யலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. அதுவும் சனி ஞாயிறு தான் அவருக்கு வரும், மற்ற நாட்கள் வராது. ஏன்னா விஜய் என்கிற ஒரு நடிகரை பார்ப்பதற்கு யார் வேணாலும் விருப்பப்படுவாங்க. அப்போ பார்த்ததுக்கு பிறகு அது அந்த இது சரியா போயிடும். சரிதான், நடிகர் விஜய் பார்த்துட்டோம் அப்படின்ட்டு அந்த மாசம் கிரியேட் பண்றதுக்காகவே என்ன டிமாண்ட் பண்றாங்க. அதுதான் என்னன்னா, நீங்க 12 மணிக்கு எழுதி கொடுத்தாலும் அவர் எத்தனை மணிக்கு வருவார்? சாயந்தரம் 4 மணிக்கு வருவார். 6 மணிக்கு மேலே இருக்க மாட்டார். அந்த 20 நிமிஷம் தான் ஸ்பீச்சு, அதுக்கு மேலே அவரும் கிளம்பிட்டார். அந்த 20 ஸ்பீச்சுக்கு காலையில் 8 மணிலேருந்தே இப்போ ஜனங்க காத்துட்டு இருக்கோம். அப்போ அதுதான் அங்கே அந்த இடத்துல சரி காத்துட்டு இருக்காங்களே, சேர் போடுவோம், உட்கார்றதுக்கு ஒரு அடிப்படை தேவை, ஒரு தண்ணீர் பாட்டில் கொடுப்போம், நேரம் ஆச்சுன்னா மதிய நேரத்தில் உணவு கொடுப்போம், இப்படி எதையுமே பண்றது, ஒரு டீயாவது கொடுப்போம் அப்படிங்கிற எந்த பழக்கமும் மெயின்டைன் பண்றதில்ல. அதனால தான் பார்த்தீங்கன்னா டீஹைட்ரேஷன் பிரச்சனை கரூர் அவ்வளோ பேர் இறந்தாங்க. கூட்ட நெரிசல் மரணத்தில் டீஹைட்ரேஷன் மிகப்பெரிய இதாக இருந்துச்சு. ஆக விஜய் அவர்களுக்கு அரசியல் தெரியாது. அடுத்தது சும்மா வந்து நாங்கள் வந்து வந்துருவோம் அப்படின்னு சும்மா சொல்றது இல்லைங்க. எங்கேயாவது 3வது அணி தமிழ்நாட்டில் அரசியலில் வெற்றி பெற்றிருக்கா? எந்த இடத்துலையாவது? ஒரே ஒரு தேர்தல் நம்ம உதாரணம் சொல்லலாம். முதல்ல சுதந்திர இந்தியாவில் நடந்த முதல் தேர்தலில் 1951 SS ராமசாமி பட்டாச்சார் அவர்கள்
18 தொகுதி வெற்றி பெற்றாங்க. ஏன்னா அவங்க அதிகபட்சம் 25 தொகுதி போட்டிக்கிட்டாங்க, அதனால 18 வெற்றி பெற்றாங்க. அதுவும் வந்து பரந்த தமிழ்நாட்டு முழுக்க வெற்றி பெறலை. அவர் வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் ஆனால் அவர் போராடுறது கடலூர் விழுப்புரத்தை தாண்டி அவர் செய்யலை. அதுபோல் இங்கே மாணிக்கவேல் நாயக்கர் அவர்கள் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் போட்டியிட்டார், அவர் ஒரு 9 தொகுதி ஜெயிச்சார். அப்புறம் இவர் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் மதுரை, தேனி, கம்பம் போன்ற பகுதியில், ராமநாதபுரம் போன்ற பகுதிகளில் போட்டியிட்டார், அவர் ஒரு 4 எம்எல்ஏ, ஒரு எம்பி ஜெயிச்சார். ஆக இந்த 3 பேர் தாங்க தமிழ்நாட்டு தேர்தலில் தனித்து போட்டியிட்டு 3வது இடத்தில் வெற்றி பெற்றவர். அதாவது 3வது கட்சியா ஜெயிச்சவங்க இவங்க தான். இவங்களை தாண்டி யாருமே தேர்தல் அரசியல வெற்றி பெறல. ஒரே முறை ராமதாஸ் தனிச்சு போட்டிட்டு பார்த்தாரு, 4 சீட்டு ஜெயிச்சார், அதிகபட்சமா 4 தான். ராமதாஸ் அவர்கள் கூட கூட்டணியில் தான் திமுக அண்ணா திமுக இருக்கும்போது தான் அதிகபட்ச சீட்டா ஜெயிச்சார், 18 சீட்டு 20 சீட்டு ஜெயிச்சது எல்லாமே. ஆக 3வது அணின்னு ஒன்று ஜெயிக்கலங்கும் போது எப்படி வந்து இவங்களால வந்து இவங்க மட்டும் ஜெயிச்சுடுவாங்க, திடீர்னு வரலாறு எப்படி மாறிடும். ஒரு யதார்த்தம் இருக்குல்ல, நீங்க ஒரு 10 சீட்டு வந்துட்டோம், 20 சீட்டு வந்துட்டோம், அதன் அடிப்படையில் அடுத்து நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் அப்படின்னா 0ல இருந்து எடுத்தோடனே நான், அதாவது ஒரு கட்சியில ஒரு அதாவது மாவட்ட கவுன்சிலர், ஒன்றிய கவுன்சிலர்லாம் ஆக மாட்டேங்க, சேர்மேன் ஆக மாட்டேங்க, ஆனா ஸ்ட்ரைட்டா முதலமைச்சர் சீட்டு எங்களுக்குன்னா என்ன, இப்படி ஒன்று நடந்தது இல்லை. நடக்கிற மாதிரி ஒரு மித்த உருவாக்குறது, மித்த உருவாக்கி கமலஹாசனை போலவே அண்ணன் திமுக மீண்டும் ஆட்சி கட்டில் அமர்த்திட்டு திருப்பி அதே திமுகவோட ஐக்கியமாயிட்டு போயிடுவாங்க. இல்லை, விஜயகாந்தை விட நாங்கள் அதிகமான ஒரு செல்வாக்கு நிரூபிப்போம் அப்படின்னு சொல்றாங்களே. நீங்க சொல்றது வேற, கதை யதார்த்தத்தில் நடக்கிறது வேற. ஏன்னா நீங்க வந்து ப்ரூவ் பண்ணாத வரைக்கும் நாங்கள் வந்து எங்களுக்கு அவ்வளோ இருக்கு இவ்வளோ இருக்குன்னு சொல்லுவீங்க. ஆனால் ஓட்டு நீங்க ஆஃப்டர் மேக் அப்புறம் என்ன நடக்குது பாருங்க. நீங்க நம்ம எப்படியுமே ஒரு நிரூபிக்கப்பட்ட உண்மை, தேர்தலில் போட்டியிட்டு இதுக்கு முன்னாடி போட்டி சீமா நம்ம பேசுறோம், சீமா 8% வாங்கிட்டா இருப்பான், சரி அவர் 8 வரும், சரி கூட குறைச்ச 2 குறையலாம் 2 கூடலாம், இப்படிதான் இருக்கும் அப்படி நம்ம ஒரு முடிவு எடுக்கலாம். தமிழ்நாட்டில் பாஜக அவர்கள் 3% இருந்த கட்சி நடந்து முடிந்த நாடாளுமன்றத்தில் தனிப்பெரும் கட்சியா 11% வாங்கிட்டாங்க. அது திமுக அடுத்த பெரிய இடத்துல அவங்க தான் ஓட் ஷேர் எடுத்திருக்காங்க. ஏறத்தாழ அந்த அணியில டிடி தினகரன், அன்புமணி எல்லாரும் இருந்தாங்க, அவங்க 18% மொத்தமாவே. அதுல பாஜக மட்டும் 11%. அப்ப 3ல இருந்து 11 வளர்ச்சி. ஆக இந்த பாஜக எடுத்த 11% கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்களாம். ஆனால் இல்ல அது 11% பாஜக அவ்வளவுதான் வாங்காது. அது எம்பி எலெக்ஷன் சரி 11 வாங்கினது குறைச்சிக்கிட்டா கூட 8% மினிமம் வரும்ல. 8% எவ்வளோ? சீமான் 8% 35 லட்சம் ஓட்டு. 35 லட்சம் ஓட்டு பாஜகவால் அதிமுக அணிக்கு வந்தா சாலிடா அதிமுக அணி தானே வெற்றி பெறும். அப்ப எப்படி எதன் அடிப்படையில் வந்து விஜய் வெற்றி பெறுவேன்னு சொல்றாரு. ஆக தேர்தலில் வெற்றி பெறதுக்கு 2 லட்சம் ஓட்டு தாங்க ஒரு தொகுதிக்கு. அந்த 2 லட்சம் ஓட்டுல 40% எடுக்கிறவங்க மேலதான் ஜெயிப்பாங்க. அதாவது 70,000 இருந்து 90,000 ஓட்டு வாங்கினா மட்டும்தான் நீங்க வெற்றி பெற்ற வேட்பாளராக மாற முடியும். விஜய் அவர்கள் நீங்க 30% ஓட்டு வாங்கினா கூட 60,000 ஓட்டு தான் வாங்குவீங்க. அப்ப எப்படி நீங்க ஆளுங்கட்சியா மாற முடியும்? எப்படி நீங்க முதல்ல ஒரு எம்எல்ஏ எப்படி முதல்ல ஆக முடியும்? ஆக அதுக்கான சாத்தியம் கிடையாது. விஜயகாந்த் தனியா போட்டியிடும்போது 232 தொகுதியில் போட்டியிட்டு விருத்தாசலத்தில் மட்டும் அவர் ஜெயிச்சார். 8% ஓவரால் கட்சி பர்ஃபார்ம் பண்ணுச்சு. அதான் மேக்சிமம் பர்ஃபார்மன்ஸா இண்டிபெண்டன்ட் பர்ஃபார்மன்ஸா இருக்குது இது வரைக்கும். வைக்க கூட அந்த பர்ஃபார்மன்ஸை முதல் தேர்தலில் சந்திக்கல. 6 வந்தாரு, அவர் மெல்ல வந்து இன்னைக்கு ஒன்று போய் திமுகவோட ஒரு மாவட்ட செயலர் அளவுக்கு இருக்கிறார் அவர். இதான் நிலைமை. ஆக தேர்தலில் வெற்றி பெற்றது பிறகுதான் அந்த கணக்கை பேச முடியும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்களா பேசிக்கலாம், இவங்களா தன்னை பத்தி எதுனாலும் மிகப்படுத்தி பேசிக்கலாம். ஆனா இப்ப விஜய் அவர்கள் வந்து திமுகவுக்கு உதவி செய்வாரு, திமுகவோட பி டீம் இப்படிங்கிற வாதங்கள்லாம் எந்த அடிப்படையுமே இல்லாத வாதம்னு சொல்றாங்களே. ஏங்க திமுக பி டீமா இல்லையாங்கிறது நீங்க தேர்தலில் முன்வைக்கிற வெறும் இது மட்டும் இல்லை, தொடர்ச்சியா என்ன பண்ண போறீங்க? இப்ப தேமுதிக இன்னைக்கு போய் வழி இல்லைன்னு போய் சேர்ந்துட்டாங்க. கட்சியை ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கெடுத்துக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் போய் சேர்ந்துட்டாங்க. ஆனால் அவர்களுக்கு வந்து இது வரைக்கும் தேர்தலில் எந்த பர்ஃபார்மன்ஸ் இல்லை. போன முறை கூட டிடி தினகரனோட இணைந்து தேர்தலை சந்திச்சாங்க. 60 தொகுதியில் போட்டிட்டு 2 லட்சம் வாக்குகள் தான், ஏறத்தாழ 0.6% தான். என்ன அதிகமான பர்சன்டேஜ் கூட அவங்களால 1% ஓட்டு கூட எடுக்க முடியல. ஏறத்தாழ தொகுதிக்கு 3000 ஒரு 3000 ஓட்டு தான் அவங்க பெற்றாங்க. அப்ப இந்த 3000 ஓட்டு வெற்றி வித்தியாசத்தை மாற்றும். நம்ம இல்லைன்னு சொல்லலாம். அதிமுக இப்ப நெருக்கத்தில் சொல்றது என்ன சொல்றாங்க, 2 லட்சம் வாக்குல தான் நாங்கள் ஆட்சி இழந்தோங்கிறாங்களே. அது போல இது வெற்றி வித்தியாசத்துக்கு உதவும். ஆனால் அதிமுக 21 சந்திச்ச தேர்தல் இல்லை. ஏன்னா இப்ப பலம் வாய்ந்த அணியா இருக்குது. அதே பாஜக இருந்தாலும் பாஜக வளர்ந்திருக்கு, பல மடங்கு வளர்ந்திருக்கு பாஜக. இன்னைக்கு பாஜக இல்லாத கிராமம் இல்லைங்கிற இடத்துல இருக்குது. பாஜக அனைத்து கிராமம் கட்சி கொடிக்கு பறக்குது.
அப்போல்லாம் வந்து 10 ஊருக்கு ஒன்று இருக்கும். நான் சொல்கிறது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. ஒரு 10 ஆண்டுகள் இங்கே ஒரு 4 ஊருக்கு ஒன்று அப்படி இருக்கும். இப்போ இல்லாத கிராமங்களே இல்லைன்னு ஆயிடுச்சு. அப்போ அந்த அளவுக்கு கட்சி வளர்ந்துருக்கு. ஆனால் இதே கூட இருக்கிற காங்கிரஸ்க்கு அந்த நிலைமை இருக்குன்னா இல்லை. காங்கிரஸ் 20 ஊருக்குள்ளே இருக்கு. அப்போ அந்த காங்கிரஸ்க்கு வந்து இவர்கள் கூடுதல் சீட்டு கொடுக்குறாங்க. ஆனால் பாஜக பலம் இல்லாத மாதிரி தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து இவர்களுடைய பிரச்சார யுத்தி தான ஒழிய கல யதார்த்தம் அது இல்லை. அதனால பாஜகவினுடைய வருகை என்பது அதிமுக மிகப்பெரிய அளவுக்கு பலம் பொருந்தும். அதாவது அனைத்து கூட்டணியும் வச்சுங்க அந்த திமுகவில், அது அனைத்துமே அதிமுக அடுத்து பாஜக இருக்கக்கூடிய அந்த செல்வாக்கு, அந்த 11% ஓட்டுங்கிறது இவங்க எல்லாருடைய பர்சன்டேஜ் அவர் உள்ளடக்கணும். கமலாசன் 2.6% வாங்கினாரு, தேமுதிக 6 வாங்குச்சு, வைகார் 1% கீழே தான் வாங்கினாரு, விரிசிக்கு அதே தான் வாங்கினாங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகள் ரெண்டுமே 6% வாங்கினாங்க. இது எல்லா பர்சன்டேஜ் போடுங்க, இந்த பாஜக வாங்கின 11% அடங்காத. அப்புறம் இது இல்லாமல் பலம் பொருந்திய அளவுக்கு அன்புமணி அவர்கள் கூட இருக்கார். அன்புமணி அவர்கள் இடத்த அப்பா மகன் பிரிஞ்சிருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் அவர் தான் நிறையா பண்ணுவாருங்க. 20 லட்சம் ஓட்டில் குறைந்தபட்சம் கன்சாலிடேட்டாக தொடர்ந்து 20 லட்சம் ஓட்டு வாங்குறது பாட்டாளி கட்சி தான். அதில் குறைந்தபட்சம் ஒரு 10 லட்சம் ஓட்டாவது வாங்கி காட்டுவார். அது ஒரு பெரிய பாசிட்டிவ். டிடிவி தினகரன் அது போல ஒரு பாசிட்டிவ். அதுபோல் ஐஜேகே அதுவும் ஒரு பெரிய மக்கள் சமூகம், அதாவது பார்கவ குலத்துடைய ஒரு ரெப்ரஸன்டேஷனாக இன்னைக்கு வந்து நிற்கிறார் அவர்கள், ஐஜேக்குடைய நிறுவனர் பாரிவேந்தர் அவர்கள். அப்போ அந்த வாக்கம் சேரும்போது அதிமுக அணி வெகுவாக வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு சாத்தியக்கூறுகள் தானே அதிகம். இது இல்லாமல் புரட்சி பாரதம் கட்சி இருக்கு, தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்கிறாங்க, இன்னும் ஜான் பாண்டியன் அவர்களுடைய வருகையை உறுதிப்படுத்தாமல் இருக்க வந்து அவர் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகங்கிறாங்க. இப்போ இந்த சூழல்லாம் அமையும் போது அதிமுக அணி மிகப்பெரிய அளவு வெற்றி பெறும். அப்ப விஜய் அவர்கள் தேர்தலுக்கு பிறகு காணாமல் போய்விடார். ஆனால் திமுக தரப்பு திமுகவை ஆதரிக்கக்கூடியவங்க இன்னொரு கருத்து என்ன சொல்றாங்கன்னா, சசிகலா தலைமையில் தென் மாவட்டங்களில் அவங்க சில ஓட்டை பிரிப்பாங்க, அதே போல பன்ருட்டி ராமச்சந்திரன், ராமதாஸ் அவர்கள் இவங்கெல்லாம் வந்து அதிமுகவுக்கு வரக்கூடிய இந்த சில ஓட்டுகளை வந்து பிரிச்சிருவாங்க அப்படிங்கிற கருத்தையும் முன்வைக்கிறாங்களே. அதாவதுங்க, அன்புமணி நிற்கிற தொகுதிகளில் ராமதாஸை களத்தில் இறக்கி விடுவது, டிடிவி தினகரன் நிற்கிற தொகுதிகளில் சசிகலா அவர்களை களமிறக்கி விடுவது, என்ன சசிகலாவையும் ஓபிஎஸ்ஸையும் இது போன்ற ஆட்களை இறக்கி விட்டு மாற்று வேட்பாளர் நிறுத்தி 2000-3000 ஓட்டுகளை வந்து கழிப்போம். வாக்கு வாங்க சுத்தமாக ஒன்றுமே வாங்க மாட்டாங்கன்னு இல்லை, அந்த 2000-3000 ஓட்டு வாங்க வச்சு டிடிவி தினகரனை தோற்கடிப்பதன் மூலம், அந்த கட்சியை தோற்கடிப்பதன் மூலம் அதிமுக ஆட்சி வர விடாமல் செய்யறதா அவங்களுடைய நோக்கம். அப்போ அதிமுக ஆட்சிக்கு வர விடாமல் செய்யணுங்கிறது தான் சசிகலா அவரோட நோக்கமாக இருந்தா, இன்னும் இன்டைரக்டா யாரை வெற்றி பெற வைக்க போறீங்க? திமுக வெற்றி பெற வைக்க. அப்ப திமுக வெற்றி பெற வைக்க போறதுக்கு தான் சசிகலா அவர்கள் வேலை செய்ய போறாரா? போன தேர்தலில் ஒதுங்கி இருந்தாங்க, மரியாதை இருந்துச்சு, அதிமுக இரட்டையிலை வந்து வீழ்த்தக்கூடாது, இரட்டையிலையை தான் வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னாங்க, அவங்களே சொல்லிட்டு விலகிட்டாங்க. ஆனா ஓபிஎஸும் சசிகலாவும் பலமுறை கேட்டு பார்த்துட்டாங்க, எடப்பாடியார் அதை ஏத்துக்க தயாரா இல்லைல்ல? இல்லைங்க, எடப்பாடியார் ஏத்துக்கலாம், காலம் மெல்ல மெல்ல டிடி தினகரன் உள்ள வந்தார்ல, அது போல தனி கட்சி இல்லை தனி கட்சின்னு வந்துட்டாரு. அதுபோல் நாளைக்கு மெல்ல மெல்ல அவர்களும் வர வாய்ப்பு உண்டு. எல்லாமே காலத்தில் நடக்குங்க. நான் அதுக்கு ஒரு உதாரணமே சொல்கிறேன். உளுந்தூர்பேட்டையில் ஆனந்தன் ஒருத்தர் எம்எல்ஏவை ஜெயிச்சு கால்நடைத்துறை அமைச்சராக இருந்தார். அவர் மேலே சின்ன சின்ன டிஸ்பியூட் வந்து கட்சி ரீதியான செயல்பாட்டில் இருந்துச்சு. அப்போ முதலமைச்சர் அம்மா இருக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா, அவரை அமைச்சர் பதவியிலேருந்து மாற்றிட்டு மாவட்ட செயலாளர்னு எல்லா பொறுப்பையும் பிடிங்கிட்டாங்க. கட்சியோட அடிப்படை உறுப்பினர் மட்டும் தொடர்ந்தார். 13 ஆண்டுகள் அமைதியாக எந்த கட்சிக்கு விரோத நடவடிக்கையில் ஈடுபடலை. அதற்காக 2014 எம்பி சீட்டு கொடுத்து விழுப்புரத்தில் எம்பியா ஜெயிச்சார் அதே ஆனந்தன் அவர்கள். அப்போ அதிமுக கட்சி என்பது இயல்பாகவே எத்தனையோ பேர் ஏற்றுருக்கு. இந்த மாதிரி டிஎன் சோமு அவர்களை எம்ஜிஆர் காலத்தில் இப்போ ஏற்றிருக்காங்க, காளிமுத்து அவர்களை அம்மா ஏற்றிருக்காங்க, ஆனந்தன் மாதிரினா இப்போ ஆனந்தன் போன்ற வெளியே தெரியாது, அதுக்காக அவர் சொல்கிறாங்க. ஒரு அமைச்சராக இருந்தவரையே இந்த மாதிரி நிறுத்திட்டு திருப்பி மீண்டும் அவர்களை எம்பி வாய்ப்பு கொடுத்து எம்பி ஆக்கியிருக்காங்க. அதுபோல் நாளைக்கு ஓபிஎஸ் அவர்களையும் சசிகலா அவர்களையும் ஏற்றுக்கிற சூழல் அதிமுகவுக்கு வரும், ஏற்றுக்குவாங்க. ஏன்னா மன்னிப்போங்கிற தத்துவம் கொண்ட கட்சி தான் அதிமுக. ஏன்னா கட்சி பலம் தான் வேணுங்கிறது ஒன்றும் இல்லைங்க. ஓபிஎஸ்ஐ மீண்டும் கட்சியில் எடப்பாடியார் சேர்த்துக்கிட்டார்ல, ஓபிஎஸ் அவர்கள் கட்சிக்குள்ளே சேர்க்கும் போது என்னவா இருந்தாங்க, கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்தார், இணை ஒருங்கிணைப்பாளராக தான் எடப்பாடியாரே இருந்தார். அப்ப ஓபிஎஸ் அவர்கள் பெரிய பொறுப்பு கொடுத்து அவருக்கு அடுத்த பொறுப்புல தான் எடப்பாடியார் அமர்ந்தார். ஆக அப்படிப்பட்ட செயல்பாடு உள்ளவராக தான் எடப்பாடியார் இருக்காரு. ஆனால் இப்ப இன்றைய சூழல்ல அவர் போய் கட்சி அலுவலகத்தை கைப்பற்றது, அம்மா இருந்த அறையை தாக்கினது, சேர காலநட்டி வச்சது, இது போன்ற நடவடிக்கைகள், கட்சியுடைய ஆவணங்களை எடுத்துட்டு போனது, இந்த மாதிரி இதனால கட்சி தொண்டனுக்கு மிகப்பெரிய அளவுக்கு அவர் மேல வருத்தம் இருக்கு. அது காலம் மாற 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 எல்லா காயத்துக்கும் மருந்து போடுங்கிறது போல கட்டாயம் அதுவும் மாற்றம் நடக்கும். ஆனால் அவர் அமைதி காக்கணும். அதை விட்டு போய் ஸ்டாலின் போய் சந்திச்சுட்டு வந்தாரா?
அப்போ போய் திமுகவில் போய் சேர்ந்தாருன்னா என்ன ஆகும்? நீங்கள் எப்படி செங்கோட்டையன் வந்து இபிஎஸ் முதலமைச்சர் ஆகக்கூடாதான், விஜய் முதல்வராக தான் நீங்கள் போயிருக்கீங்க, நீங்கள் முதல்வராக போயிருக்கீங்க இல்லை விஜயோட செங்கோட்டையன் போனது. அப்போ அது போலத்தான் ஓபிஎஸ் அவர்கள் ஸ்டாலினோட போனா ஸ்டாலினே முதலமைச்சராக தானே போறாங்க, ஓபிஎஸ் முதலமைச்சர் ஆகிறதுக்காக போனாரு இல்ல. சசிகலா அவர்கள் என்ன பண்ண போறாங்க? சசிகலா முதலமைச்சர் ஆகிறதுக்காக மாற்று வேட்பாளர் போட போறாங்க. மாற்று வேட்பாளர் போட்டு நீங்க போட்டிட்டு அதிமுக தோற்கடிப்பு தான் நோக்கமா இருந்தா அப்ப அது ரெட்டலை தோற்கடிக்க தானே உங்களுடைய வேலை. ஆக திமுகவை மீண்டும் ஆட்சி கட்டில் அமர்த்த வைக்கிறது தானே உங்க வேலை. அதை செய்யறதன் அடிப்படையில நீங்க மக்கள் மத்தியில் அம்பலப்பட்டு கடைசியில் உங்களுக்கு இருக்க செல்வாக்கை நற்பெயரை கெடுத்துக் கொள்வீர்கள். அந்த நற்பெயரை கெடுத்துக் கொள்வதன் மூலம் அரசியல் எதிர்காலம் இல்லாமல் சூனியமாகி போயிடுவீங்க. இன்னைக்கு இந்த நிலை உங்களுக்கு வந்திருக்காது. நீங்கள் எல்லாரையும் அரவணைச்சு போறதா ஒரு கட்சியுடைய தன்மை. எடப்பாடியார் அந்த அரவணைத்து போற தன்மை இருக்கிறனாலதான் மீண்டும் ஓபிஎஸ்ஐ சேர்த்துக் கொண்டார். அவர் தான் மீண்டும் மீண்டும் பிரச்சனை கிளப்பிட்டு இருந்தார். இல்லை இரட்டை தலைமை, எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லும் போது அது பிரச்சனையாக வெடிக்குது என்ன. அப்போ அது ஒற்றை தலைமை நோக்கி நகருது. ஒவ்வொரு விஷயத்திலையும் பொறுமை காப்பது அரசியல் ரொம்ப அவசியங்க. அந்த பொறுமை காத்தாதான் நீங்கள் அரசியலை சாதிக்க முடியும். அது ஓபிஎஸ் அவர்களும் ராமதாஸும் புரிஞ்சுக்கணும். ராமதாஸ் அவர்களும் இந்த சூழல் அமைதியாக இருந்தால் நாளைக்கு மகன் தானங்க எங்கே போயிட்டு போறாரு அன்புமணி, நாளைக்கு வந்து என்ன எனக்கு சேரவே மாட்டாங்களா? கட்டாய அரசியல் நடக்க போறது இல்லையா? நடக்க தான் போகுது. அது என்று நடக்கும் தெரியாது, அவ்வளவுதான். அதே அமைதி காத்தாங்கன்னா நல்லது. அல்லது நான் மகனையே தோற்கடிக்க போறேன்னா நாளைக்கு பட்டாளி மக்கள் வச்சு இன்னைக்கு மாம்பழம் சின்ன அங்கீகாரம் எல்லாமே இருக்கிற இடத்துல இருக்கு, பிரிவிஷன் பீரியட்ல கொடுத்து வச்சிருக்காங்க. நாளைக்கு அந்த சின்ன போயிடுச்சுன்னா, ஏற்கனவே யானை சின்னத்தை இழந்துட்டீங்க, மீண்டும் மாம்பழ சின்னம் இழந்தீங்கன்னா என்ன ஆகுங்க? அதே இருக்கட்டும், வெற்றி பெறட்டும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய இது. பைலாப்படி அன்புமணி அவர்கள் தலைவர் ஆக்கிட்டீங்க. அப்புறம் அந்த தலைவர் அதான செல்லும். மாற்று வேட்பாளர் என்பது திமுகவிற்கு உதவுகிற செயல் தான். ராமதாஸ் செய்தாலும் சரி, சசிகலா செய்தாலும் சரி, ஓபிஎஸ் செய்தாலும் சரி, அதை விடுத்து தேர்தலில் அமைதியாக இருப்பது என்பது அவர்கள் எதிர்காலத்துக்கு நல்லது.